அங்க பாரு ஒரு பொட்டு ஒண்ணு வந்துது. ஏய் அதுல என்ன இருக்கு தெரியலையா? ஒரு பணம் கொண்டா நம்ம எடுத்துக்கலாம். பாம்புக்கு புண்டா நான் வச்சுக்கிறேன். வா 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 வா. இதுல நகை நெச்சி அதெல்லாம் தான் என்கிட்ட குத்துரு மச்சான். மிச்சி வேற எதனா இருந்தா நீ வச்சுக்கோ. ஒரு பாம்புக்கும் புண்டா அப்படி இருந்தாலும் இருக்கும். நீ தரே நான் அந்த மூலையில நிக்கிறேன். ஆம்பெல்லாம் திறக்க கூடாது. வந்து ஆம்பல் தான் திறக்கணும். நாங்களாம் திறக்க கூடாது. ஆம்பளே கிடையாது. ஐயோ தோரி அசிங்க பத்தாதம்மா எல்லாரும் முன்னாடியும் தோரு மச்சான் தோரு இருறியா? ஏன் பயப்படுறா? ஒரு நல்ல பயப்படாத மச்சான். உன் தாலி அர்த்தம் போ நான் செத்துருவேன். குள்ள இருக்க தெரியுது குள்ள இருக்க தெரியுது. இந்த கண்ட்ரைட் கை புடிச்சினா ஏய் சும்மாடா மாடு போறியா மாடு விடுறா மச்சான். குள்ள இருக்க ததனே காட்டு புனியா காட்டு புனியா கட்டோ கோயிந்த மச்சான் கோயிந்த மச்சான் கோயிந்த மச்சான் கோயிந்த மச்சான் கோயிந்த மச்சான். ஏய் ஏய் என்ன பேசுறா? கோயிந்த மச்சான் நானா அடத்து இல்லையா கோயிந்த குழந்தையா? குழந்தை இந்த பெட்டியில பார்த்தா அழகான குழந்தை. இது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா துணி தூக்கி பார்க்கலாம். அடியே இந்த பாரு ரெண்டு முட்டை மேல ஓனா தலையாட்டிக்குது. ஆம்பளை குழந்தை இந்த பாரு இந்த கோயிலுக்கு அழகான பேர் வச்சு வளர்க்கணும். புறப்பட்டு புறப்பட்டு குழந்தை எங்கே சென்றது? கண்கெடுத்தான் சேர்ப்பாகன். ஆற்றிலே வந்த குழந்தை அந்த பேழையிலிருந்து எடுத்தார்கள் ராதனும் சூதையும். அந்த குழந்தையை கொண்டு சென்று நமக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தையை எடுத்து சென்று ஒரு முனிவரிடத்தில் கொடுத்தார்கள். அந்த குழந்தையை எதற்காக ஏன் கொடுத்தார்கள் சுவாமி? இந்த குழந்தை நதியில் வந்தது. அந்த பேழையில் விலை உயர்ந்த மதிப்பற்ற ஆபரணம் இருந்தது, ஒரு துணியும் இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த முனிவரிடத்தில் சொன்னார்கள். அந்த முனிவரோ அந்த குழந்தை தூக்கி பார்த்துவிட்டு அடடா இந்த குழந்தை கொடை வள்ளலாக திகழும் என்று சொல்லிவிட்டு வா குழந்தையே என்று அந்த முனிவர் அழைக்கும் பொழுது இந்த குழந்தை அடடா வலியவன் ஏதோ இல்லாத பொருள் கேட்க என்று சொல்லிவிட்டு தன் கழுத்தில் இருந்த மணிமாலை எடுத்து அந்த முனிவருக்கு கொடுத்தது. அதை வைத்து அந்த முனிவரோ கர்ணன் கொடைக்கு கர்ணம் என்றும் சொல்வார்கள் தமிழ் வார்த்தையில். அப்படி கர்ணம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சேர்த்து அந்த குழந்தைக்கு கர்ணன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். சரி, இந்த குழந்தை வளரட்டும், எதிர்காலத்தில் எங்கு செல்கிறது என்ன செய்கிறான் என்று அவன் உடனிருந்தே பார்த்து நேரம் சமயம் வரும்பொழுது அவன் விதியை முடித்திருக்கிறான். ஐயோ இல்லடியா, ஆம்பளை குதிரையா பொம்பளை குதிரையான்னு கையை வச்சு பார்த்து பாரியா, ஒரே ஒருத்தர் 3 நாளா மூவிக்கு போச்சு பெருசா. அந்த குதிரை ஆம்பளை குதிரை பொறுத்து நான் பொம்பளை குதிரை கையை வச்சுட்டா அது ஒன்னும் முடியல. 3 மாதிரி நடக்க முடியல என்னால. அதெல்லாம் போனா போட்டோம். நம்ம புள்ள கரண் எங்க இருக்கிறான்? விளையாடுக்கிறான். கூப்பிடுறியாட கரணா?
அரசு பிள்ளைகளோடு வீதியிலே விளையாடிக் கொண்டிருந்தேன். விளையாடிக் கொண்டிருந்த என்னை மகனே கர்ணா என்பதற்கு காரணம் என்னப்பா? மகனே அப்பா தூக்கி விடுற மோன மகனே கர்ணா, என்னப்பா முன்ன மாதிரி அப்பாவெல்லாம் ஓட முடியல, ஓடிய முடியல, ஒன்றும் நடக்க முடியலண்ணா. இந்த பார், எப்ப பார்த்தாலும் விளையாட்டியாவே இருக்கிறிய. உனக்கு கலை நோக்க ஆர்வம் உண்டா? கலை நோக்கம் எனக்கு நானும் அரச பிள்ளைகள் போல் கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அரச பிள்ளைகளுக்கெல்லாம் குருவாக வழங்க வேண்டியவர் யார்? சுக்லாச்சாரியார். அவர் நம்மளுக்கு கத்து தர மாட்டாரப்பா. நம்மளோ தேரோட்டு பிள்ளைங்க, அவருக்கெல்லாம் அரசு பிள்ளைங்களுக்கு தான் கத்து தருவாரு. அவருக்கு குருவாக வழங்க வேண்டியவர் பரசுராம. அவர் இங்கே இருக்கிறார். ஐயா, அவர் இங்கே கேரளா போட்டுக்கிறாரா? அவரோட சென்று கற்றுக் கொடுப்பாரா? அவர் தான் எல்லாருக்கும் குருமகானே. அவரோட சென்றா கத்துக்கலாம். அப்பா, நீங்கள் இருவரும் விடை கொடுத்தால் போதும். இப்போது சென்று கேரளமலைக்கு பரசுராமலை கண்டி எனக்கு தேவையான கலைகளை கற்று வருகிறேன். மகனே, நீ கலைகளை கற்றுவது பெருசு இல்ல, நீ கலைகளை கற்றுக்கொண்டு வந்து இதுக்கு ஒரு வழி சொல்லுப்பா. கண்டிப்பாக செய்கிறேன். ஆகட்டும், சென்றோம். அதற்கு அம்மாவே வழி சொல்லுவாங்க. ஆகட்டும். நான் மட்டுமா? ஒரே வழிதான். என்னப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா துட்டு நிறைய கேட்பாங்க. 1 லட்சம் 2 லட்சம் ஆபரேஷன் பண்றது. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு நாம்பல் டாக்டர் வந்தாரு. நாம்பல் டாக்டரே பாத்துக்கிறோமா, நர்சம்மா சும்மா இல்ல, நான் பார்த்துட்டு தான் டாக்டர் சொல்லுவேன் சொல்லிச்சு. நான் போய் மிளகா ஆச்சு பார்த்தேன் பாரு, அந்த பொம்பளை பார்த்துட்டு 3 நாள் தூரத்தில் பார்த்துச்சு. நீ என்ன பண்ற? இது ஒரு வயசு வேற என்ன பண்ற? மேல்மருத்தூர் போற ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் போன ட்ரெயின் அந்த தண்டவாளத்து மேல தூக்கி அழுக்கு அப்படி வச்சுட்டு நம்மன்னு உட்காந்துக்க. ஆபரேஷனே வேணாம், அது கட்டு போயினே இருக்கு. சூப்பரா சொன்னாடி அவன். உடனே போல மருத்து இருக்கா செத்து பொருண்டி பாதியா. நான் இருமுண்டா கட்டி தொங்க விட்டு வச்சுக்கிறேன். ட்ரெயின் ஒரு ட்ரெயின். ஐயோ முடியும் அண்டியா. அது மாதிரிதான் இப்போ பாரு, உட்காந்தா பாத்ரூம்லாம் போக முடியல. செங்கல் நட்டு விட்டுட்டு உட்கார வேண்டியதான் இருக்குது. ஏண்டியா? ஆமா, இந்த சோழி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பாத்ரூம் கட்டி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த பாத்ரூம் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போனேன். அது வெஸ்டர்ன் டாய்லெட், இப்படிதான் உட்காந்து போக வேண்டியது. அதுல போய் உட்காந்து பாரு, இது போய் உள்ள மாட்டேங்குது. சரியாமா, நான் என்ன பண்ணுவேன்? ஏந்துக்கிறேன் மாதிரி கத்துறேன் கது மூட்டு கத்துறேன். என்னடா ஒரே ரக்ஷா தொட்டு முடியாது பார்த்தா. நான் கது அந்த பாத்ரூம் ஓனரு பார்த்துட்டு கெட்டப்பாறை விட்டு இடிச்சு ஒரு இடி இடிச்சு தூக்கி நோண்டி இந்த மாதிரி லோல் பட்டுங்கிறா. இந்த பார், அதெல்லாம் பண்ணாதா. பில்லு வெட்டுறா பெரிய கத்திரிக்கோள், அந்த கத்திரிக்கோளை ஒரே வெட்டு சரியா? பாரு நேரம் மச்சு போன ஆனால் நான் கற்ற கலை என்னோட போக கூடாது. பிராமண குலத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்கும் என்று இப்போது நான் இருக்கின்றேன். ஆனால் ஈசனை குறித்து தவம் இருக்கும் பொழுது யார் வருகிறார்களோ நான் கற்ற கலை அவர்களுக்கு வந்துவிட்டேன் கேரளமலை. நான் காண வேண்டிய பரசுராமர் இந்த கேரளமலையே தவம் செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். எங்கே கேள்விப்பட்ட பரசுராமர் சுவாமி முப்பொறியின் நூலுடனே
பார்த்தால் தெரியவில்லையா? பேஷ், நன்றாக புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். பிராமண குலத்தை சேர்ந்தவனா? என்னை நாடி வந்த காரணம் யாது? கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே வந்திருக்கிறேன். பேஷ் கர்ணா, கர்ணா, நான் கற்றக்கலை என்னோட போகக்கூடாது. பிராமண குலத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்குத்தான் கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஈசனை குறித்து தவம் இருந்தேன். ஆகையால் நீ வந்து விட்டாய். நான் கற்றக்கலை என்னோட போகக்கூடாது, உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் இப்போதே கலைகளை. முதல் பயிற்சி வால் பயிற்சி. கலைகள் அனைத்தும் ஓதுவேன் கர்ணா. முதல் பயிற்சியில வால் பயிற்சியில வெற்றி பெற்று விட்டாய். இரண்டாவது பயிற்சியில தெரியுமா? என்ன பயிற்சி? வில் பயிற்சி. ஆகட்டும் சுவாமி. இரண்டாவது பயிற்சியில வெற்றி பெற்று விட்டாய். இப்போ நான் உனக்கு கலைகளை கற்றுக் கொடுத்தனால் எனக்கு உடலெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கு. சற்று நேரத்திலே உன்னுடைய ஆசிரமத்திலே நான் நித்திரை செய்ய வேண்டும். எப்படி சுவாமி? எப்படி தெரியுமா? உன்னுடைய தொடையானது எனக்கு தலையலியாக அமர்த்த வேண்டும். புறப்படும். நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கிறது, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. அந்த கண்ணனை எப்படியாகிலும் வீழ்த்திவிட வேண்டும் என்று தான் எண்ணம் என்று இப்பிரவியை எடுத்தது. ஆனால் அந்த கண்ணனின் வளர்ச்சியோ நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அந்த கண்ணனோ பரசுராமத்தில் கலைகளை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறான். ஒருவேளை அவன் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அவனை வெல்லவோ கொல்லவோ நம்மால் முடியாது. ஆகையால் இப்பொழுது அவனை குரு சாபத்திற்கு ஆளாக்க வேண்டும். என்ன செய்வது? சரி, அந்த பரசுராமரோ கர்ணனின் மடி மீது படுத்துறங்க வேண்டும் என்று சொல்லி சென்றிருந்தார்கள் இருவரும். இப்பொழுது யான் கருவண்டாக உருவம் மாறி கர்ணனின் தொடையை தொலைத்து விடுவோம். பிறகு நடப்பதை பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆசிரம் வந்துவிட்டோம். தாங்கள் படுத்து உறங்கும் பொழுது ஒரு கருவண்டானது என் துணையை தொலைத்து மேலே வந்துவிட்டு சுவாமி, அசைந்தால் தங்கள் உறக்கம் கலந்து விடுமே என்று அமைதியாக இருந்து விட்டு என்னை மடித்து விடும் சுவாமி. அப்படி என்றால் பிராமண பிள்ளை இல்லை, சத்திரன் சுவாமி. என்ன மோசம் பிராமண குலத்தை சேர்ந்தவன் என்று ஈசனை குறித்து தவம் இருக்கும்போது என்னை நாடி வந்தாய். நான் அந்த கெட்ட கலை என்னோட போகக்கூடாது என்று நான் உனக்கு அனைத்து கலைகளை சொல்லிக் கொடுத்து, ஆனால் நீ சத்திரிய குலத்தை சேர்ந்தவன். எப்போது என் இடத்தில் போய் உரைத்த கலைகளை கற்றுக்கொண்டாயோ உற்ற சமயத்திலே உனக்கு உதவாமல் பல்லன்னா
கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே பிராமண பிள்ளை என்று ஒரே ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன். நான் சொன்ன பொய்க்காக இவ்வளவு நாட்களாக கற்ற கலையெல்லாம் ஒத்த சமயத்தில் உதாமல் போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்களே சுவாமி. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் மாற்றமாக கிடையாது. அது விட்டு கிடையாது. உனக்கு பிரம்மாசிரமத்தில் ஓதித்தேனே, அது சக்க தமிழிலே நினைவுக்கு வராது. இதையும் கொடுத்தே நன்னாடு பொன்னாடு என்று போற்றப்படும் நாடு எனது தாய்த்திரு நாடு. இந்த அஸ்தினாபுரி ஆளக்கூடிய துரியோதனன் என சத்தியவன் ஆட்சியில் அமர்ந்து நீதி என செங்கோலி ஏந்தி நாட்டவர் போற்றுமுள்ளவருக்கு வணங்கா முடியோன் துரியோதன பெயர் பெற்று சீர சிறப்போடு அரசாட்சி புரிந்து வருகிறேன். இன்று கலாச்சாலைக்கு செல்ல வேண்டும். குரு பெரியோர்களை சந்திக்க வேண்டும். கலாச்சாலையிலே யார் யாருக்கு என்ன போட்டி என்று குரு பெரியோர்களை சந்தித்தால் தான் தெரியும். என்னுடன் வர வேண்டிய என் தம்பி துச்சாதன புலி இதுவரை காணவில்லை. எதிர்பார்க்கலாம் என் தம்பி. தரணி போற்றிடும் பஞ்சகலோனே பரணி கஜமுகோனே வணக்கம். நானும் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய துரியனுக்கு தம்பியாக துச்சேதன் என்ற பெயரோடு சீரும் சிறப்புமோடு வாழ்ந்து வருகிறேன். நேற்று முன்தினமோ கலாச்சாலையில் என் அண்ணன் துரியனுக்கும் பீமனுக்கும் போட்டி ஒன்று நடந்ததாம். அந்த போட்டியில் என் அண்ணன் தோல்வி அடைந்து விட்டாராம். இன்று கலாச்சாலையில் யார் யாருக்கு போட்டி என்று தெரியவில்லை. நான் சென்று என் அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா வா தம்பி வா. சொல்லுங்கள் அண்ணா. அனுதினமும் கலாச்சாலைக்கு செல்வதும் நம்முடைய சிறிய தந்தைக்கு பிறந்த பாண்டவர்கள் ஐவர்களோடு வில் போட்டி வால் போட்டி அத்தனையும் போட்டியிலே வெற்றி காணாமல் நேற்று நடந்த பீமனுக்கும் எனக்கும் மல்யுத்த போட்டியிலே தோல்வியடைந்தேன். அண்ணன் என்று பாராமல் என்னை அடியேன் என்று அடித்து விட்டான் பீமன். மாலையும் வேண்டாம் மரியாதையும் வேண்டாம் என்று ஒரு மூலையிலே அமர்ந்து விட்டேன். இன்று குரு பெரியவர்களை சந்திக்கலாம். யார் யாருக்கு போட்டி என்பது அங்கு சென்றால் தானே தெரியும். புறப்பட போகலாம். வாசகம் என்பாவை
பிறந்தவர்கள் நாங்கள் ஐவரில் நடுப்பிறந்தோன் பார்த்திபன் அர்ஜுனன் பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் கண்ணன் துணை கொண்டு தெய்வமாக வாழ்ந்து வருகிறோம். அணிதினமும் கலாச்சாலைக்கு சென்று சகல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணனுடைய உத்தரவு. செல்கிறேன். குருமகானை சந்திக்கின்றேன். நானா குரு பெரியவர்கள் நானும் ஒருவன். பீஷ்மர் என்று பெயர் பெற்று துரியோதன குருவாக விலகிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் துரியனை காணோம். துரியன் வரட்டும் பார்க்கிறேன். தாத்தா அமருங்கள் தாத்தா. குருமகானே பார்த்திபன் வாழ்த்துகள். தாத்தா என் தம்பி துச்சாதன் வந்திருக்கிறார். வணங்குது. வாழ்க வாழ்க. தாத்தா நேற்று போட்டியிலே எனக்கு பீமனுக்கும் அனைத்து போட்டியில் நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஆமா. இன்று யார் யாருக்கு போட்டி? முதலில் என்ன போட்டி? முதலில் வால் போட்டி. அப்படியா? அப்படியா? வாளை வாழ்த்தி கொடுங்க. எங்கே அவங்க தைரியமாக இருங்கள். வெற்றி எனக்கு. நான் ஒன்றும் பயப்படல. தாத்தா என் தம்பிக்கு எதுனா அறிவுரை சொல்ல. அண்ணா அப்புறமாக அமருங்கள் அண்ணா. அந்த கொல்ல கரிமூஞ்சி பேடி பையனை நான் பார்த்துக் கொள்கிறேன். சமர் செய்ய உன்னால் ஆகாது. மரியாதையாக சொல்கிறேன். நாட்டை விட்டு ஓடி. இப்படி கோபமாக பேசக்கூடாது அண்ணா. போட்டி போட்டியாக இருக்க வேண்டும். அப்படியே நடக்கட்டும். போட்டி பொறையாக இருக்கக்கூடாது. அப்படியா? இப்படி கோபமாக பேசக்கூடாது. கரிமூஞ்சி பையனே நடந்து விடமாடையா? நடந்து விடமாடையா? இந்த நாட்டில் உனக்கு ஏதோ உரிமை நடந்து விடமாடையா? நடந்து விடமாடையா? இந்த நாட்டில் உனக்கு ஏதோ உரிமை நடந்து விடமாடையா? திருத்து பேச தடியால் அடிக்கிற தந்தையை கண்டுகளிக்க நடந்து விடமாடையா? கரிமூஞ்சி பையனே அண்ணா என் மானமே உங்கள்கிட்ட தாங்க. அண்ணா நான் நீ அப்புறமாக அமருங்களா. நான் பார்த்துக்கிறேன். கரிமூஞ்சி பேடி பையனை நான் பார்த்துக்கிறேன். அப்புறமாக அமருங்க. வெட்டிவிட்டு வரேன். நான் முடிக்கிறேன். அப்புறமாக அமருங்களா. நீ வந்திருக்கிறாயா? சமர் செய்திடுவோம் மதையா. சமர் செய்திடுவோம் மதையா. அண்ணா என் பலம் போகவில்லை. கை தவறி நின்று விட்டது அண்ணா. அப்படி என்றால் வெற்றி மாலை அர்ஜுனனுக்கே உரிய. குருமகானே இந்த மாபெரும் சபையிலே இந்த கலா சபையிலே ஜெயித்தவனே இந்த அர்ஜுனன் என்னை எதிர்க்க என்னை வெல்ல இந்த மாபெரும் சபையில் யாராக இருந்தாலும் எழுந்து வரலாம். கரம் தூக்கி துணை தட்டி சிறம் நிமிர்ந்து உரைக்கிறேன். யாராக இருந்தாலும் எழுந்து வரலாம். ஆணவம் பிடித்தவனே பலவந்தற்கு அவையிலே நான் தான் வீரன் என்று தொடர் தட்டி பேசுகிறாயே. நீ என்ன வில்லில் ராமனா, சொல்லில் ஹரிச்சந்திரனா, மல்லில் அனுமானா? நீ என்னடா எனக்கோ துருப்பு. இங்கு வீட்டிற்கு பெற்றவர்கள் செய்யலாம் ஒரு குருப்பு. தவணையில் கண்ணால் அதே கர்ணா சேர மாட்டாய். அறியாமல் ஒரு எச்சம் மொழி சரியா? வெற்றி பெற்று விட்டால் வெற்றி மாலை உனக்கு சூடிவிட வேண்டுமா? யார் நீ? கர்ணன். கர்ணன். கர்ணன் ஊர் பேர் தெரியாது. தேரோட்டு மகன்.
தாய் தந்த பெயர் தெரியாதவன். இங்கே நடக்கக்கூடிய வித்து யாருக்கு தெரியுமா? அரசு பிள்ளைகளுக்கு உரியது. நீ முறைப்படி இங்க வந்ததே தவறு. வந்த வழி போட்டு திரும்பி போட. கேவலம் வெட்கம். இந்த மலர் மாலைக்கும் வாழுக்கும் ஆசைப்பட்டு தான் இங்கே போட்டியிலே கலந்து கொண்டு பார்த்தீங்களா? நான் தான் வீரன் என்று தொடை தட்டி பேசுகிறானே. அவன் கர்வத்தை அடக்க வேண்டும் என்றே வந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இந்த குருகுலத்திலும் இப்படிப்பட்ட குதர்க்கவாதிகள் இருக்கிறார்கள். நான் வந்ததே தவறு. நான் வருகிறேன். அண்ணா போக வேண்டாம், நில்லுங்கள் அண்ணா. ஏய் தாத்தா, குருதனா ஏன் தடுக்கிறாய்? அடங்கோத்தா, டேய் குருடா நானே. உட்கார்றா. மரியாதை குறைகிறது. வீரமுள்ள ஆடவனும் கற்புடைய மாதரும் இந்த குலத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா? எக்குலத்தில் பிறந்தாலும் ஏழையாக பிறந்தாலும் வீரம் உள்ளவனாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு அரச மகன் தான் அர்ஜுனனை எதிர்க்க வேண்டும் உரைக்கிறீரே. நீ உரைப்பது சரியா? நீ வகுப்பது தான் திட்டமா? பெரியவர்களாகிய நீங்கள் தீட்டுவதான் திட்டமா? நீ எக்குலத்தில் பிறந்தவன், கங்கைக்கு பிறந்தவன். உன் குலம் உயர்ந்ததா? அது இருக்கிறாரே என் சிறிய தந்தை விதுரன், அவன் எக்குலத்தில் பிறந்தவன். தாசி மகனுக்கு பிறந்தவன். அது இருக்கிறாரே தோராச்சாரியார், அவன் மூங்கிலே பிறந்தவன். இப்படி பெரியவர்களாகிய நீங்கள் பிறந்ததெல்லாம் குலத்திலே தாழ்ந்ததே தவிர நீங்கள் போடுவது சட்டம், நீங்கள் வகுப்பது திட்டமா? பரதன் யார் எண்ணி பாருங்கள். கதையை எண்ணி அந்த பரதன் யார் எண்ணி பாருங்கள். தரத்தில் தாழ்ந்தவர்களே. அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டும் என்றால் இன்று இப்பொழுது அரசனாகி விடுவான். அரசனாகி விடுவான். ஆமா, என் அரசாட்சிக்கு உட்பட்டு அங்க தேசத்தை முடிசூட்டி அரசனாக்குகிறேன். உன்னால் என்ன செய்ய முடியும்? ஏ துரியோதனா, வேண்டாம். குருவாகிய என்னுடைய பேச்சு கேள்வி. மரியாதையே கிடையாது. உன்னுடைய குருடானே, என்னுடைய பேச்சு கேட்க முடியுமா முடியாது? எவனாக இருந்தாலும் பாராபட்சமாக சட்டத்தை ஏற்றுபவன் எவனாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எவனாக இருந்தாலும். ஆமா, எப்போது மரியாதை இல்லாமல் இனிமேல் நீ கலாச்சாரியே வரக்கூடாது. எப்போது மரியாதை இல்லாமல் எவனாக இருந்தது பாடா போட என்று பேசினையோ இனிமேல் கலாச்சாரம். அண்ணா அமருங்கள் அண்ணா. அரியாசனர் அங்க தேசத்து மன்னன் கர்ண நீ மன்னரான செய்தியை நாட்டு மக்களுக்கு வீதி வீதியாக அழைத்து சென்று அறிமுகப்படுத்த போகிறேன். ரதத்திலே ஏறுங்கள். அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அழைத்து செல்கிறாயே, அதோ தெரியும் வீதி. என்ன வீதி? அது யாதவர் வீதி. இந்த பக்கமாக தெரிவது வன்னியர் வீதி. இந்த பக்கமாக தெரிவது அந்தனர் வீதி. ரதத்தை அந்தனர் வீதிக்கு செலுத்தி ஒரு ஏழை அந்தனர் நான் வைத்திருந்தோம் ஒரு பசு கன்றானது. அதன் மீது தேரை ஏற்றி கொண்டிருக்கிறேன். யார் தேரை ஓட்டுவது? துரியோதனா, உன் தந்தைக்குத்தான் பிறவி குருடு. ஆனால் உனக்குமா கண்கள் தெரியவில்லை? உனக்கு தான் கண்கள் தெரியவில்லை என்றால் தேரை நிற்பது யார்? கர்ணா, நீயுமா? உனக்குமா கண்கள் தெரியவில்லை? கர்ணா, என்னுடைய கன்று பசு கன்றானது. எப்படி உன் தேர் சக்கரத்தில் புரண்டு இருந்ததோ அதே போல் உரிய நேரத்தில் நீ கோரிகளத்துக்கு செல்லும் பொழுது உன் தேர் சக்கரமானது ரத்த வெள்ளத்தில் புதைய கிடவது. அந்த
இப்படிப்பட்ட ஒரு விபரீதம் ஏற்படும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அண்ணா, அந்த கொடுத்த சாபம் பழித்து விடுமா என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. ரதத்தை செலுத்தும் போது ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் தேர்காலிலே பட்டு இறப்பது சின்னம். உண்மைதான். இவர்கள் எல்லாம் சாபத்தை கொடுத்தால் அது பலிக்குமா? அந்தனர் கொடுத்த சாபம் உன்னை அணுகாதண்ணா. என் மானத்தை இழந்த உயிரே வருத்தப்படாதே. இந்த உடலில் உயிர் இருக்கு வரை உன் உயிர் பிரியாது. இது சத்தியம். புறப்படுங்கள்